டேய் தம்பி, ஆ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. கிளினிக்ல ஆள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. நான் போகணும். ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? எஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நமக்கு வெளியே வாங்கினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கலர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்டிலே பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அதையே போட்டுக்கோங்க. இன்னுமே நல்ல கலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். யூஸில் வந்து 6 months வந்து உங்களுக்கு நல்ல செடியிலேருந்து நம்ம பூவை பறிக்கலாம். அடுத்த 6 monthsக்கு உங்களுக்கு வராது இல்லையா? ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி வச்சுக்குவேன் எப்பயுமே. ஸோ பாருங்கள், நான் வந்து அந்த பவுடர் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ரோஸ்னாக்கா உங்களுக்கு இதை விட ரொம்ப சூப்பரான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட கலர் எல்லாம் எனக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஆனால் நம்ம ஏற்கனவே வந்து இந்த சிரப் எடுத்துருக்கோம் இல்லையா, ரோஸ் சிரப்பை, இதுலேயே இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றினாலே போதும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸு, ரோஸ் வாட்டரு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா திக்காக ஆகணுங்க. நல்லா இவ்வளோ தூரம் திக்காக ஆகணும். திக்கானதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நான் ரமதான் ப்ரிப் ஒர்க்கில் வந்து இந்த ஒர்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், நான் ரோஸ் மில்க் வந்து ஒரு ஒர்க்னு இப்போ எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வெளியே வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு ரமதானை என்ஜாய் பண்ணுங்கள்.